மணிவாசக பெருமான் நமக்கு சிவனடியார்களுடைய தன்மையை சொல்லுகிறார். இதில் 3 தன்மை 4 தன்மை நமக்கு பளிச்சுன்னு கண்ணில் புலப்படுது. ஒன்று சீரொருகால் வாய் ஓவாள், அவன் ஓய மாட்டான். ஓவாள்னா ஓய மாட்டான், என்ன அருமையான சொல் ஓவாள் அப்படிங்கிற சொல். அதாவது அவனுடைய புகழை நிறுத்தாமல் பாடிக்கொண்டே இருப்பார்கள், அது ஒன்று. இரண்டாவது கண்பணிப்ப, நெடுந்தாரை கண்பணிப்ப. உள்ளத்தில் உருக்கம் இருந்ததுன்னா கண்ணில் அந்த அப்படி வந்துகிட்டே இருக்கும். அங்கே உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டா. அதே மாதிரி உள்ளத்தில் நிஜமாகவே உருக்கம் இருந்தால் கண் பணித்து கொண்டே இருக்கும். இது நெடுந்தாரையாக இது வந்து கொண்டே இருக்கும். கண்ணீர் கிளிசரின் போட்டு அழறது இல்லை. பாரொருகால் வந்தனையாள், விழுந்தா எழுந்திருக்கவே மாட்டான். அவன் சிவனை வணங்குவதற்காக அவள் கீழே விழுந்தால் எழவே மாட்டாள், விழுந்தால் எழமாட்டாள் இல்லையா. அதுக்கப்புறம் புகழ்ந்தால் ஓய மாட்டாள், அழுதால் நிறுத்த மாட்டாள். 3. 4வது தன்மை சித்தம் களி கூற அப்படிங்கிறார். இந்த களிங்கிற வார்த்தை லேசப்பட்ட வார்த்தை இல்லையே. மார்கழியில திருவாதிரை வேற, எனக்கு அந்த களி ஞாபகத்துக்கு வர்றது. அதுவும் வேண்டியதுதான் அந்த குழுவுக்கு. இங்க களி என்பது ஆனந்தம், மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம். இந்த மகிழ்ச்சி என்பது எப்பொழுது ஆனந்தமாகிறது அப்படின்னா, காரணம் இல்லாமல் மகிழ்ச்சி மேவுமானால் அது ஆனந்தம். ஒரு 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 பொருள் அல்லது ஒரு நபர் அல்லது ஒரு சூழ்நிலை இதுதான் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஆதாரம் என்றால் அந்த மகிழ்ச்சி நீடிக்காது. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு ஆயுள் நேரிடும். எதற்கு ஆயுள் உண்டோ அதற்கு பிணியும் உண்டு, மூப்பும் உண்டு, மரணம் உண்டு. ஆனால் ஆனந்தம் என்பது காரணமற்ற களிப்பு. இறைவனுக்கு எப்படி காரணமற்ற கருணை இயல்போ அது மாதிரி இறை அடியார்களுக்கு காரணமற்ற களிப்பு, சித்தம் களிகூற. இந்த கண்ணீருக்கு காரணமே அந்த களிப்பு. அந்த வாய் ஓயாமல் புகழ்வதற்கு காரணமே அந்த களிப்பு.